العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه الطيبين الطاهرين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து உலகங்களையும் தன் மேலான ஆதிக்கத்தின் வைத்திருக்கக்கூடிய வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் ஸலவாத் என்னும் கருணாமாரியும் சலாம் என்னும் சாந்தி பெருக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சய்யிதுல் முர்ஸலீன் ஷஃபீஉல் முஜ்ரிமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அனைத்து வழிமுறைகளையும் சீரான முறையிலே பின்பற்றி நடந்த ஆல ஸஹாபுகள் தாபிஈன்கள் தபிஉ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே ஒரு கண்ணியமான நாளை தந்து அந்த மகத்துவமான நாளை எந்த இடத்திலே அவருடைய மேலான ரஹ்மத் அதிகமாக இறங்குகிறதோ அந்த சிறப்பான இடத்திலே கழிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே இந்த விடயங்களை எல்லாம் அவருடைய ரஹ்மத்தோடு சம்பந்தம் உள்ளதாக வைத்திருக்கிறானோ அந்த அருமையான கடமைகளை சீரான முறையில் செய்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு எங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்முடைய இந்த வாழக்கூடிய இந்த உலகத்துடைய நிலைமைகளை மக்களுடைய நோக்கங்களை வெறுத்துக் கொண்டால் எல்லாரும் இறைவன் ஒருவர் இருக்கிறான், அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் இறைவன் ஒருவன் இருக்கிறான், கடவுள் ஒருவர் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான் என்றெல்லாம் அவனை ஏற்றுக்கொள்வார்கள். இதே ஒரு வகையில அவங்களுடைய மார்க்கத்துடைய அமைப்பிலே ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அந்த ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அனுப்பினாரே ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்ற விஷயத்திலே அவர்களுடைய விடயத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயத்திலே அதிகமான மக்கள் பின்னோக்கி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அந்த நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையான முஹப்பத் அவருடைய பாக்கியத்தை அவருடைய தன்மையை அறியாத காரணத்தினாலேதான் அவர்களை பற்றியுள்ள அந்த சிந்தனை அவர்கள் சொல்லி வைத்த விடயத்திலே தத்துவங்களை மக்கள் உணராமல் என்று கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே 24 மணி நேரமும் பேர் சொல்லப்படுகின்ற ஒரு பேர் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக 24 மணி நேரமும் சொல்லப்படுகின்ற ஒரு பேர் இருக்கும் என்று சொன்னால் அது நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான பேர் என்பதை மறந்துவிடக்கூடாது. இலங்கை நாட்டிலே 12-15 அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அயல்நாடான இந்தியாவிலே சில நிமிடங்களுக்கு பின்னாலே அதே பேர் சொல்லப்படுகிறது. பல மணி நேரங்களுக்கு பின்னாலே மத்திய கிழக்கிலே அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படுகிறது. இன்னும் பல நிலங்களுக்கு பின்னாலே வல்லரசு நாடுகளிலே பெரிய பெரிய நாடுகளிலே அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படுவதாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது 24 மணி நேரமும் சொல்லப்படுகின்ற ஒரு அருமையான பெயர் அந்த நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையான பேர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நினைக்க கூடாது ரசூலுல்லாஹ் 63 வருட காலம் தான் வாழ்ந்திருக்கிறாங்க,
எங்களை போல ஒரு மனிதர் தானே, ஏதோ ஒரு 63 காலம் உலகத்திலே வாழ்ந்து விட்டார்கள், மறைந்தார்கள் என்பது அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட தௌராத் வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட இன்ஜீல் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா தெளிவான முறையை சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லதீன யத்தபிஊன நபிய்யல் உம்மிய்யல்லதி, எந்த நபியை அந்த மக்கள் பின்பற்றுகிறார்களோ அவர்களை பற்றி, அந்த நபியை பற்றி தௌராத்திலே அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட இன்ஜீல் வேதத்திலே அந்த நபியுடைய வருகை, அவங்களுடைய குணங்கள், அவங்கள காலத்திலே நடைபெறுகின்ற அத்தனை விடயங்களையும் ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்லி வைத்திருப்பார் என்று சொன்னால், நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருட காலங்கள் தான் வாழ்ந்தார்கள். எங்களை போல ஒரு மனிதர் தானே என்று நாங்கள் கொள்வது எங்களுடைய அகீதாவுக்கு முரண்பட்ட விடயம். அதே நேரத்தில் இப்படியான ஒரு சிறப்பு மிக்க நபியுடைய நாங்கள் உம்மத்தாக இருப்பதற்கு நாங்கள் எல்லாம் பெருமையோடு காண வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான தந்தையார் அப்துல்லா அவங்களை திருமணம் செய்வதற்காக வேண்டி அந்த காலத்தில், அதாவது ஒரு பெண்மணி, முன்னுள்ள வேதங்களை ஓதி உணர்ந்த ஒரு பெண்மணி, முன்னுள்ள வேதங்களை படித்த ஒரு பெண்மணி, ஃபாத்திமா குஸ்அமா என்ற ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, பல தடவை முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சி கை கூடல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையார் ஆமினா நாயகியை திருமணம் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வும் ஆமினா நாயகியுடைய வயிற்றிலே தரித்து விட்டார்கள். ஒரு தடவை அகஸ்மத்தாக இந்த ஃபாத்திமா குஸ்அமா என்ற பொம்பளை இருக்கா இல்லையா, அவரை ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையாரை சந்திக்கிறாங்க. சொன்னார்கள், அப்துல்லா பெருந்தகையே, உங்களை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்பட்டேன். காரணம் என்னவென்று சொன்னால், நான் முன்னுள்ள வேதங்களை படித்திருக்கிறேன். அதில் கடைசி நபியுடைய தந்தையுடைய தாயுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும், நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அந்த அமைப்பிலே தான் அத்துணை விடயங்களும் உங்களிடத்தில் அமைந்திருக்கிறது. ஆகவேதான் நீங்கள் கடைசி நபியுடைய நிலைமை தந்தையாக இருக்கிறீர்கள். ஆகவே உங்களை நான் திருமணம் செய்து கொண்டால் என்ன நடக்கும்? அந்த ரஹ்மத்துடைய நபியை என் வயிற்றில சுமந்து கொள்ளலுமா இல்லையா? அதனாலதான் ஆசைப்பட்டு நான் முயற்சி எடுத்தேன். அது கைகூடவில்லை. இருந்தாலும் உங்களுடைய மனைவி ஆமினா அம்மையாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என்று சொல்லி முன்னுள்ள வேதங்களை ஓதி உணர்ந்த ஃபாத்திமா குஸ்அமா என்ற ஒரு பெண்மணி சொல்லியிருப்பாங்க என்று சொன்னால் நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும். ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்கட குறுகிய காலத்துக்குள்ள எவ்வளவு ரஹ்மத்துடைய நபியை எங்களுக்கு தந்திருக்கிறான். நம்ம எல்லாம் எவ்வளவு பேறு பெற்றவர்கள் என்பதிலே நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் கிட்டத்தட்ட 1,24,000க்கு அதிகமான நபிமார்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இதனால நேர்வழிக்காக வேண்டும். அவரெல்லாம் புனிதமானவர்கள், பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். அப்படியான நபிமார்கள் சில பேருக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்ற மோஜிசாத்துக்களை குர்ஆன் ரொம்ப அழகான முறையில் சொல்லுகிறது. குர்ஆன் தெளிவான முறையில் சொல்லுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விடயத்தை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயத்தை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நாங்க கடல சாதாரணமாக நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு பெரிய கடல், 2வது ஆவி நடுவுல வழிவிடுறது என்று சொன்னா ஒரு ஆச்சரியமான விஷயமா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெளிவிட்டுச்சு, நம்ம எல்லாம் அறிந்த பாடம் தான். அப்புறமா அடுத்த தவறைக்கு போய் பின்னால பார்க்கிறாங்க, வஅக்ரக்னா ஆல ஃபிர்அவுன வஅன்தும் தன்ظرون. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஃபிர்அவுனும் ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரும் நைல் நதி உள்ளுக்கு அவுங்கப்பட்டு இருப்பதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா? ஆச்சரியம் என்ன என்று சொன்னா, ஒரு நபியுடைய ஒரு தடியுடைய அடிப்புக்கு கடல் 2ஆ பிரிஞ்சிச்சு. இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு. ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலாவுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத்துவத்தை மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அந்த குறைஷியர்கள்
என்ன செஞ்சாங்க? நபியை ஏளனம் செய்ய வேண்டும் என்பதற்காக சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க உண்மையான நபியா இருந்தா அதை தெரிகிற சந்திரன் இருக்கு இல்லையா, அந்த சந்திரனை ரெண்டா புலக்கையிலுமா குழந்தை காட்டுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆள்காட்டு விரலினால் உசுப்பினார்கள். பல மைலுக்கு பல்லாயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் உள்ள அந்த சந்திரன் ரெண்டா பிளந்த வரலாறை அந்த காலத்தில் உள்ள பல மன்னர்கள் கண்டதாக வரலாறு கூறுகிறது. குர்ஆன் தெளிவான முறையில் சொல்லுகிறது, மறுமை நாள் நெருங்கிவிட்டால் சூரியன் இரண்டாகிவிடும், அது ஒரு அடையாளம் தான் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. அவ்வாறு என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியால் அடிச்சாங்க, கடல் இரண்டாக புலம்பிச்சு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விரலை காட்டி பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள சந்திரனை இரண்டாக பறக்க செய்தால் அந்த நபியுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய ஜின்களை கொடுத்திருந்தார். யஅமலூன லஹு மா யஷா மின் மஹாரீப வ தமாதீல வ ஜிஃபானின் கல்ஜவாப். அந்த ஜின்கள் என்ன செய்யும் தெரியுமா? பெரிய பெரிய அசைக்க முடியாத கட்டிடங்களை கட்டும். நம்ம எல்லாம் தூக்க முடியாத பெரிய கல்லுகள், கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் சேர்ந்து தூக்கணும். அந்த கல்லையெல்லாம் ஜின்கள் கொண்டாந்து வச்சு கட்டிடுவாங்க. பெரிய பெரிய தண்ணி தாங்கியல் கடலுள்ளுக்கு போய் நிறைய முத்துக்களை அள்ளிக்கிட்டு வந்து என்ன செய்யும் தெரியுமா? ஜின்கள் சுலைமான் நபிக்கு முன்னால வச்சு வேண்டிய செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லுது. இப்படியெல்லாம் ஜின்கள் மூலமாக உதவிக்கு வைக்கப்பட்டவர்கள் தான். ஜின்கள் எல்லாம் உதவி செஞ்ச ஒரு நபிதான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பத்ர் யுத்தம் நடந்தது எங்களுக்கு எல்லாம் தெரியும். 313 அருமையான சஹாபாக்கள், எந்த விதமான ஆயுத பலமும் இல்லை, ரொம்பவுமே கஷ்டமான நிலைமை, யுத்தத்துடைய பயிற்சியும் கிடையாது, நினைச்ச பார்க்காத நிலைமை. இப்படியான ஒரு காலகட்டத்தில் 1000 பேர் ஆயுதங்களோட பனை பலத்தோட பொருளாதார பலத்தோட வந்தவர்களை எதிர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்லுகிறார், பலா இன் தஸ்பிரு வ தத்தகு வ யாதூகும் மின் பாரிகின் ஹாதா யும்துஜுகும் பிஹம்சதி ஆலாவின் மின முஸல்லிமீன். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்கிறார், நபியே நாயகமே, இந்த பத்ருடைய யுத்தத்தில் அல்லாஹ் ஏற்கனவே சில மலக்களை கொடுத்து உதவி செஞ்சிருக்கிறான். நீங்கள் பொறுமையோடு இருந்தால், இன்னும் நீங்கள் உதவியை கேட்டால் நான் என்ன செய்வேன்? 5000 மலக்கள், அதிலும் சிறந்த மலக்கள் பயிற்சியுள்ள சொல்ல போனா அதிகாரி ராணுவம் இருக்கு இல்லையா, ராணுவம் சாதாரண ராணுவம் அல்ல, அதி தீவிரமான ராணுவம். அது மாதிரி ரொம்ப சிறப்பான மலக்களை கொண்டு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்றார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜின்களை கொண்டு உதவி செஞ்ச அந்த ரப்பு என்ன செய்யறார் என்று சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்களை கொண்டு இப்படியெல்லாம் உறுதிப்படுத்துவதாக இருந்தால், எங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி எந்த அளவுக்கு கண்ணியம் உள்ளவர்கள், மாற்றுவம் உள்ளவர்கள் என்பதனை உம்மத்தாவாகிய நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நிறைய திக்ர் செய்வாங்க. அந்த சமயத்துல களைச்சு போயிடுவாங்க. அப்ப ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அறிவிக்கிறார், யா ஜிபாலு அவ்விபி மாஹு வத்தைர், மலைகளே பறவைகளே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை சேர்ந்து என்ன செய்ய, நீங்க திக்ர் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா மலைக்கு ஏவுவார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் களைச்சு போனாங்க, நீங்க நல்லா திக்ர் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மலைக்கு அல்லாஹ் மலைகள் திக்ர் செய்யும், பறவைகள் திக்ர் செய்யும். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடயத்தை பற்றி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாங்க ஒரு தடவை ஒரு யுத்தத்திலே கலந்து கொண்டோம். அந்த சமயத்துல தண்ணி கொஞ்சம் கடுமையா பஞ்சமா போச்சு, குடிப்பதற்கு தண்ணி இல்லை. என்ன செய்யறது? பாத்திரத்துல கொஞ்சம் போலதான் தண்ணி இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னோம், யா ரசூலல்லாஹ், தண்ணி ரொம்ப கம்மியா இருக்குது, என்ன செய்யறது? சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணிய பாத்திரத்தை கொண்டு வர சொன்னாங்க. அதுக்குள்ளே கையை விட்டு அல்லாஹ்வுடைய துஆ செய்தார்கள். நான் பார்த்தேன், அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய விரலுடைய இடுக்கிலே இருந்து தண்ணீர் எல்லாம் பைப்ல வர மாதிரி வந்து கொண்டே இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரக்கத்து செய்யப்பட்ட தண்ணீரை குடிப்பதற்கு வாருங்க என்று சொன்னார்.
அந்த படையில இருந்த அத்தனை பேரும் கொடுத்தோம், அத்தனை பேரும் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றோம். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலையை கொண்டு சிறப்பித்தான் என்று சொன்னால், ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய கை ஊற்றிலே இருந்து தண்ணீரை வரவழைத்து அத்தனை பேரும் குடிப்பதற்கு வசதி செய்திருந்தால், நம்மளுக்கெல்லாம் ரப்பு தந்திருக்கிறானே அந்த அருமையான நபி எவ்வளவு சிறப்புள்ளவங்க என்பதை நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மோஜிதத் என்ன தெரியுமா? மரணித்த மனிதனை எழுப்பக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்தான். கும்பீதில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவினால எலும்பு சொன்னா ஒளிம்பிடும். பறவைகளை செஞ்சு ஓடு என்று சொன்னால் அது ஓடிடும். அல்லாஹ்வுடைய உதவினால பறவை என்ன பறந்துடும். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மோஜிதத், ஒரு அற்புதமான விஷயம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் யுத்தத்துல போயிட்டு வராங்க. ஒரு யூத பெண் என்ன செய்ய தெரியுமா? கூப்பிடுறாங்க, முஹம்மது சாப்பாடு வச்சிருக்கிறேன், கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் யாரையும் தட்டுவது கிடையாது, யாருடைய மனசையும் புண்படுத்துறது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போறாங்க. போய் சாப்பிடுவதற்கு இருந்தா ஒரு இறைச்சி எல்லாம் சமைக்கப்பட்டு பொரிக்கப்பட்டு வசதி ஆக்கப்பட்டிருக்கு. பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி சாப்பிடுறதுக்கு தயார் சில சஹாபாக்கள் வாக்கில போட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறைச்சி துண்டு எது? சாதாரண பொரிக்கப்பட்ட இறைச்சி துண்டு, ஒரு மாமிச துண்டு சொல்லுகிறது, யா முஹம்மத் லா தஅகுல் வ இன்னி மஸ்மூம். ரசூலுல்லாஹ்வே என்ன சாப்பிடாதீங்க, என்னிட நஞ்சு ஊட்டப்பட்டிருக்கிறது. சிந்திக்க வேண்டும். மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பறவைகளை செய்து ஹயாத்தாக்கி அனுப்பக்கூடிய மோஜிதாத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இறைச்சி துண்டு பார்த்து சொல்லுகிறது, லா தஅகுல் வ இன்னி மஸ்மூம், என்னை சாப்பிடாதீங்க, நான் நஞ்சூட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த சிறப்பு மிக்க நபியுடைய ஒரு பரக்கத் எவ்வளவு பெரிய மகத்துவம் என்பதை சிந்திக்கிறேன். இப்படியான ஒரு நபியுடைய உம்மத்தாக நாம் இருந்திருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேதான் நபியுடைய வாழ்க்கை தேவை, இந்த நாகரிகமான காலம், விஞ்ஞானத்தோடு சம்பந்தம் உள்ளது, அதனால இப்ப நினைத்த மாதிரி நடக்கலாம், அந்த நபியுடைய வாழ்க்கை முறை சுன்னத்தான முறை முஹம்மதுடைய அடிப்படை ஒன்றுமே தேவையில்லைதானே என்றெல்லாம் உணர்கின்ற ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அல்லாஹ்வுடைய கிருபையினால் கண்ணியத்திற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. போற சமயத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், குறைஷி தலைவர் அபூ ஜஹல் சொல்லிட்டான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கொண்டு வந்தால் நான் 100 ஒட்டை சிறப்பாத்துருவேன், கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பொறுமதி உள்ள இந்த காலத்தை பொறுத்தவரை. அந்த அமைப்புல சில பேர் முயற்சி எடுத்தாங்க. அதுல விசேஷமாக ரொம்பவே நுட்பமான மனுஷன் தான் சுராக்கா என்பாரு. சுராக்கா என்பவர் என்ன செஞ்சாரு? தேடி ரகசியமா தேடி போனாரு. ரசூலுல்லாஹ் கண்டுட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அர்ஜு பில் பூமியே இந்த வார மனுஷனை புடிக்கிறேன்னு சொன்னாங்க. அவன் உத்தாத்தோட சேர்த்து புடி பண்ணிட்டான். கடைசியா பார்த்தான், நாங்க நினைச்சு வந்த நபி மனிதர் இல்லவர், இவர் அல்லாஹ்வுடைய நபி, இவரிடத்துல எதுவுமே விளையாட முடியாது என்பது உறுதியா போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த இக்கட்டான நேரத்துல கேட்கிறார். அவர் கேட்கிறாரு, சுராக்கா கேட்கிறாரு, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகைக்கு ஆசைப்பட்டு நான் வந்தேன், எனக்கு அது நடக்கல, அதனால நான் வெறுங்கையோட போற ஆயிடுச்சு, ஏதாவது பரிசு தர முடியுமா என்று கேட்கிறார். சுராக்கா என்ன கேட்கிறாரு? ஏதாவது பரிசு தாரீங்களன்னு. சரி, கொஞ்சம் சிந்தனை செய்ய பாருங்க, நம்மள தொலைக்கிறதுக்கு ஒரு வந்திருக்கிறான், அடிக்கிறதுக்கு அநியாயம் செய்ய நம்மளுக்கு வந்திருக்கிறார். அப்படியான ஒருவன் பரிசு கேட்டா நாங்க எப்படி நடந்து கொள்ளுவோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலத்திலே பாரசீக நாடு வெற்றி கொள்ளும், அந்த நாட்டுடைய மன்னனுடைய காப்பை நான் உங்களுக்கு பரிசாக தரேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எப்ப நடக்குது? ஹிஜ்ரத் போற இடத்துல நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு காலத்திலேதான் என்ன செய்யப்பட்டுச்சு? அந்த பாரசீக நாடு வெற்றி கொள்ளப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காப்பை பத்திரமா வச்சிருந்து சுராக்கான கையில கொடுத்தாங்க. சிந்திக்க வேண்டிய என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை தேவையில்லை என்று சொல்றேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கிற காலத்துல இப்படியான விடயத்தை சொல்லி இருப்பாங்க என்று சொன்னால்
மறுமநாள் வரைக்கும் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த சுன்னத்தான வழிமுறைகள், அகலாக்கள், பண்பாடுகள், நடக்க வேண்டிய முறைகள் அத்தனையும் எங்களுடைய வாழ்க்கையை வெற்றி தரக்கூடிய என்பதை நாம் சிந்தனை செய்து கொள்ள வேண்டி இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு நிகழ்வும் எங்களுக்கு படிப்பினா. அவங்க மறந்து சில விஷயங்களை செஞ்சிருப்பாங்க, தூக்கத்துல செஞ்சிருப்பாங்க, அத்தனையும் படிப்பினை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை, அது லுஹரா இருக்கிறான், அசரா இருக்கிறான், இதை 4 ரக்காத்து கொண்ட தொழுகை. 2 ரக்காத்துல ஸலாத்தை கொடுத்துட்டாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அக்ஸரத்தி ஸலாத்து அம் நஸீத? யா ரசூலல்லாஹ் 4 ரக்காத்து தொழ வேண்டிய இடத்துல 2 ரக்காத்தோட ஸலாத் கொடுத்துட்டீங்க, என் தொழுகை குறைக்கப்பட்டுச்சா இல்ல ஏதாவது மறந்து வந்துச்சான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல குறைக்கப்படல, எனக்கு மறந்து வந்துச்சு. சொல்லிட்டு சொன்னாங்க, ஏன் தெரியுமா அல்லாஹ் இப்படி மறதியை தந்து 2 ரக்காத்துல ஸலாத் கொடுக்க வச்சான்? உங்களுக்கு நிலைமை ஏற்படுமா இல்லையா? சில நேரங்களா தொழுதுக்குள்ள 2 ரக்காத்துல ஸலாத் கொடுக்க வேண்டி வந்தால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை என் மூலமா நீங்கள் அறிவதற்காக வேண்டித்தான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எனக்கு மறதியை தந்து இந்த தொழுகையில சுருக்கத்தை வைத்தார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வாறு என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய மறதியும் எங்களுக்கு ஒரு வழிகாட்டுட்டார். ஒரு யுத்தத்துல இருந்து போய்கிட்டு வராங்க, ஒரு இடத்துல தங்க வேண்டிய ஆயிடுச்சு. அதுல பிலால் ரலியல்லாஹு அங்க இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, நான் கொஞ்சம் தூங்குறேன், கொஞ்சம் சார்ஜ் கொள்றேன், நீங்க பார்த்துக்கிடுங்க, சுபஹுடைய நேரம் வந்தா வெளிப்படுங்க என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அக்கமக்கம் எல்லாம் போயிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவங்களுக்கும் தூக்கம் வந்து தூங்கிட்டாங்க. சுபஹுடைய நேரம் தாண்டி போயிருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு. திடீரென பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முழிச்சு ரசூலுல்லாஹ் இடத்துல போய், யா ரசூலல்லாஹ், உங்களை எந்த அல்லாஹ் தூங்க வச்சானோ அந்த அல்லாஹ் என்னையும் தூங்க வச்சுட்டான் என்று சொல்லி ரொம்ப கவலையோட எழுப்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் இந்த நிகழ்வை ஏன் தந்தான் தெரியுமா? சில நேரங்கள்ல தொழுக கலாபாயினா, உரிய நேரத்தில் தொழ முடியாட்டி, நம்ம எல்லாம் எப்படி தொழ வேண்டும் என்பதனை படித்து தருவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த நிகழ்வை எனக்கு தந்தார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வாறு என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு விடயமும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு நிகழ்வுகளும் எங்களுக்கு வாழ்க்கையில படிப்பினை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்படியான சூழ்நிலையில்தான் இன்னைக்கு பாருங்க, அது தேவையில்லை, இது தேவையில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை தேவையில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் வழிமுறை, அவர் நடந்து காட்டிய வழிமுறை இன்றைக்கு உலகத்தில் இல்லை என்று சொன்னால் நிச்சயமா இந்த உலகம் நாரியே இருக்கும். நீங்க பாருங்க, ஆணை கல்யாணம் முடிக்கிறான், பொம்பளை கல்யாணம் முடிக்கிறான். ஏற்கனவே அது விளக்கப்பட்ட உண்டா இல்லையா? ஹராம் எது, ஹலால் எது சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு கணவன் மனைவியோடு எப்படி பேச வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும், எப்படி குழந்தை வளர்க்க வேண்டும், மூத்தவர்களை எப்படி மதிக்க வேண்டும், ஆனா சொல்லப்பட்டிருக்கிறா இல்லையா? இன்னைக்கு மேலே நாடுகளிலே கணவன் மனைவியை மதிப்பது கிடையாது. தாய் தந்தையரை முதியோர் மடத்திலே போட்டுறாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறை, அந்த சுன்னத்தான வழிமுறைகள் எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் நாரியே போயிருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கிட்டத்தட்ட 2010 சகல பாடசாலைகளிலும் கை கழுவும் வாரம் என்று சொல்லி வச்ச கை கழுவும் வாரம். அப்படின்ற என்ன, கை கழுவி சாப்பிடுற பழக்கத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த சமயத்துல அந்த கிழமையெல்லாம் பிள்ளைகளுக்கு கை கழுவுற பழக்கத்தை வச்சாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? கை கழுவ போறீங்களா, சாப்பிட முந்தி கை கழுவுங்கள், சாப்பிட்டதற்கு பின்னாலும் கை கழுவுங்கள், யகூனு பரக்கத்தன் லக்கும், அது உங்களுக்கு பரக்கத்தாக அமையும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த அந்த விடயம் இப்பதானே செய்யறாங்க. கை கழுவும் வாரம் என்று சொல்லி அரசினர் பாடசாலையில் சட்டத்தை போடுறாங்க. அந்த கிழமையோடு அந்த கதையை முடிஞ்சு போச்சு. கண்ணியத்திற்கு நான் ஏன் சொல்லுகின்றேன் தெரியுமா? நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செயலும் உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பான விடயம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்ம எல்லாம் பாத்ரூமுக்கு போகக்குள்ள
ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி தந்தாங்க? இடது காலை வச்சு போங்க சொன்னாங்களா இல்லையா? ஒரு துவா ஓதிட்டு போங்க சொன்னாங்களா இல்லையா? ஏன் சொன்னாங்க தெரியுமா? சில நேரங்கள்ல ஏன் இடது காலை வைக்கணும், வலது காலை வச்சு போனா என்ன நினைப்பமா இல்லையா? இன்றைய விஞ்ஞானிகள், இன்றைய அறிவாளிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? பாத்ரூம் வழுக்கக்கூடிய இடம், நீங்க வலது காலை வச்சு உள்ளுக்கு போனா சில நேரங்கள்ல வழுக்கு படிக்கணும்னு சொன்னால் நேராக கொண்டு நீங்கள் விழ வேண்டி வரும், சில ஆபத்துக்களையும் சில கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டி வரும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இடது காலை வச்சு போனா அது வலிக்கினாலும் அப்படியே கொஞ்சம் நீண்ட தூரம் போகாது, உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதனை இன்றைய அறிவாளிகள் சொல்லுகிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னாங்க, பாத்ரூம் போக்குல இடது காலை வச்சு போங்க சொன்னாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் அந்த காலத்துக்கு மட்டும்தான் தேவை. அது ஒட்டக காலம், பானை பணம் பேரிச்சம்பழத்திற காலம், இது நாகரிகமான காலம், அதனால தேவையில்லை என்று சொல்றீங்களே, இவைகளெல்லாம் பொருந்துமா இல்லையா என்பதை சிந்தனை செஞ்சு பாருங்க. இது நிறைய பேரை நாம எல்லாம் என்ன செய்யறோம்னா குடும்பத்தில் உட்கார்ந்தா சாப்பிடுறோம், குத்தமா சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து சாப்பிடுறதான் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கிறாங்க, இருந்து சாப்பிடறதுல ரொம்ப சிறப்புகளை சொல்லி இருக்கிறாங்க. இன்றைய வைத்தியர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்றைய வைத்தியர் சொல்றாங்க, உட்கார்ந்து சாப்பிடுவதன் மூலம் உங்களுடைய சத்துக்கள், இரத்த ஓட்டங்கள் உடம்பெல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய வைத்தியர் சொல்றாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விடயம் என்ன? இப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லி வச்சாங்க. விஞ்ஞானம் தெரியாத நபியா, பொருளாதாரத்தை பத்தி தெரியாத நபியா, அல்லாஹ்வுடைய நபி இல்லையா? ஆகவே அத்துணையும் தெரிந்த ஒரு நபி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி என்பதை மறந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, தூங்குவதற்கு முன் மன் பாத்த தாஹிரன் பாத்த ஃபீ ஷிஆரிஹி மலக். ஒருவர் தூங்க போறாரு, தூங்குகின்ற பொழுது ஒழுவோட தூங்குறாரு, தூங்குகின்ற பொழுது ஒரு மலைக்கு பக்கத்துல நின்று துவா செய்கிறார், யா அல்லாஹ் ஒரு ஒழுவோட தூங்குறாரு, புலை பொறுப்பாயாக என்றெல்லாம் துவா செய்யறாரு. ஹதீஸுடைய அமைப்புல எழுதுறாங்க, திடீரென நீங்க முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க, தூங்கிட்டீங்க பொழுது முடிச்சிட்டீங்க, அந்த டைம்ல கேட்கிற துவாவுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூங்குவதற்கு முன்பதாக முக சுத்தி கையால் சுத்தி ஒழுவெடுத்துக்கிட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. இன்றைய காலகட்டத்தில வைத்தியர் சொல்லுகிறார்கள், இரவு நேரம் படுக்க முன்பதாக சுத்தம் செய்துவிட்டு படுங்கள் என்று சொன்னா, சில நேரங்களில் வேறு வேறுடைய அழுக்குகள் உங்களுடைய வியர்வை குளிகளை மறைத்திருக்கும். சில நேரங்களில் சில பேர் கிருமி போடுவாங்க, பவுடரை போடுவாங்க, அதோட தூங்கினான்னு சொன்னா சில தோல்வியாகல் வந்துடும் என்று சொல்லி இப்ப வைத்தியர் சொல்றாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மம்பாத்த தாஹிரன் ஒழுவோடு யார் தூங்கினால் அவருக்கு மலக்கு துஆ செய்கிறாங்க என்று சொல்லி ஆத்மீய துறையிலே சொல்லி காட்டினார்கள். இன்றைய விஞ்ஞானிகள் அதனை ஒரு சிறந்த மருந்தாக எடுத்து என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, யாரெல்லாம் அதிகாலையில விரும்பும் பழக்கம் இருக்கிறதோ அவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. இந்த அதிகாலை இருக்கு இல்லையா, ரெண்டு விஷயம் இருக்கு, பாக்கியம் இருக்கு, படிப்பினை இருக்கு. நிறைய படிப்பினை இருக்குங்க. எப்படி படிப்பின? முன் ஆதி சமூக கூட்டம் எல்லாம் வாழ்ந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் நேமத்தை கொடுத்திருந்தாங்க, எல்லா வசதியும் கொடுத்துறான், எல்லாம் தலஹால் தெரியாம நடந்தாங்க, அநியாயமா நடந்தாங்க, நிறைய தவறுகள் செய்தார்கள், சமுதாயத்துக்கு தவறு செய்தார்கள், மக்களுக்கு செய்தார்கள், அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களை தேவையில்லாத மாதிரி பாவித்தார்கள். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ரீஹன் ஃபியா அஸாபுன் அலீம், ஆது கூட்டத்துக்கு அனுப்பின விஷயம் ஒரு காத்து தான் வந்துச்சு, ஒரு காத்து. அந்த காத்து சும்மா காத்து அல்ல, அதுல நிறைய டேஞ்சரான காத்து. அந்த காத்து அடுத்த காரணத்தினால மூச்செடுக்க முடியாமல் அப்படியே இல்லாம ஊரே அழிஞ்சு போய்விட்டது. இது நடந்தது எப்ப தெரியுமா? அதிகாலை நேரம். குர்ஆன் சொல்லுது அதிகாலை நேரம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தாருக்கு பெரிய விடுமுழக்கம் வந்து அதிகாலை நேரம். சமூக கூட்டத்தாருக்கு அநியாயம், அதாவது பூமி அதிர்வு வந்தது அதிகாலை நேரம். நம்ம காலத்துல பார்க்கிறோமா இல்லையாங்க, மண் சரிவு நடக்குது அதிகாலை நேரம், பூமி அதிர்ச்சி நிறைய நடக்குது நாடுகள்ல அதிகாலை நேரம், பூகம்பம் ஏற்படுது அதிகாலை நேரம் என்று சொன்னால் படிப்பினை பெறக்கூடிய நேரம். இதை வைத்து இன்றைய வைத்தியர் எழுதுறாங்க என்ன தெரியுமா? அதிகமான மக்களுடைய மரணம் சம்பவிக்கக்கூடிய நேரம் அதிகாலை நேரம் தான். சாதாரண நாங்க பாக்கிறோமா இல்லையா, என்னோடதான் இஷா தொழுது வேறங்க, சாப்பிட்டாரு
போனாரு. 12 மணிக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. 2 மணிக்கு முந்தைய ஆள் மூச்சு. கேட்க வெளிப்படுறமா இல்லையா? மகரிபு தொழுதாரு, இஷா தொழுதாருங்க, கடைக்கு போனாரு, வந்தாரு, அதுக்கான நேரம் மூச்சு. இதை வைத்து எழுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபி புகூரிஹா, யாரெல்லாம் அதிகாலையில எழும்பும் பழக்கம் இருக்கிறதோ அவருக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. பரக்கத் என்று சொன்னா நாங்க நினைக்க கூட கை நிறைய பணம் இருந்தா பரக்கத்து இல்லைங்க. ஒரு கல்யாணம் முடிக்கின்ற பொழுது மாப்பிள்ளைக்கும் பொம்பளைக்கும் நம்ம என்ன துஆ செய்யறோம்? பாரக்கல்லாஹு லக்குமா, அல்லாஹ் உங்க 2 பேருக்கும் பரக்கத் செய்வானா. பரக்கத் என்று சொன்னால் நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். கஷ்டமா இருக்கட்டும், துன்பா இருக்கட்டும், பொருளாதார பிரச்சனை வரட்டும், எல்லாத்திலும் அல்லாஹ் பொறுமையோடு நடக்கக்கூடிய ஒரு பரக்கத்து வரட்டும். சாலிஹான அவுலாதுகள் பரக்கத்தாக வரட்டும். உங்க மத்தியிலே அல்லாஹ் அமலுடைய பரக்கத்தை ஏற்படுத்தட்டும். நீங்க 2 பேரும் மற்றவர்களுக்கு ரோல் மாடலா நடக்க வேண்டும் என்பதை ரப்புல் இஸ்ஸத் தபாரக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பரக்கத் என்ற வார்த்தையில சொல்லிட்டார். குறிப்பா சொல்றாங்க, இந்த அளவுக்கு தெரியுமா, சில தஃசீர் உலமாக்கள் எழுதுறாங்க, பரக்கத் ஒரு கடையில போய் சாமான் வாங்குறீங்க, அவர் நியாயமான விலைக்கு தயாராரு, நாங்க நியாயமான விலையை ஏற்றுக்கொண்டு நாங்க அவருக்கு பணத்தை கொடுக்கிறோம், இது பரக்கத்து தான். அந்த பணம் பரக்கத்தான, அவர் நியாயம், நீங்களே நியாயம் நடக்குது, இதுவும் ஒரு பரக்கத்து. இதுல எத்தனை விதமான பாக்கியங்களை வைத்திருக்கிறார். இதை வைத்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத் என்ற வார்த்தையை நிக்காஹ்ல பாவிச்சிருக்கிறார். அதே வார்த்தையைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாலையில எழும்புங்க அல்லாஹ் பரக்கத்தை செய்வானாக, பின்னொரு காலங்களில் உங்களுக்கு சிறப்பு வரும் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையிலே சொல்லி காணார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும், அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான வழிமுறைகள் எவ்வளவு சிறப்புள்ளது. சுன்னத்துன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் முஹப்பத்து வைக்க வாயால சொல்லது இல்லைங்க, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை செய்யுங்க. வீட்டுக்குள்ள எப்படி போகணும், எந்த காலை வச்சு போகணும், பாத்ரூமுக்கு எப்படி போகணும், எப்படி மனைவியோட பேசணும், சமுதாயத்தை நடக்கணும், அத்துறையும் சின்னத்தான வழிமுறை இருக்கிறது. ஆகவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தந்த அந்த அருமையான வழிமுறைகளை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறதே கொஞ்ச காலம் எங்க என்றாலும் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நடக்கக்கூடிய அந்த அமல்களை செஞ்சுக்கிறேங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் எங்களுக்கு தெரியும், இந்த ஊரை பொறுத்த அளவில் இத்தவலை ஜாவியாவில புகாரியுடைய ஹதீஸ் மஜ்லிஸ் நடைபெறும் நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால காலாதி காலம் அழகான முறையிலே அழகான பயான்கள் சொல்லப்பட்டு வருகிறது. நம்ம எல்லாம் ஒரு அறிவுடைய மஜ்லிஸ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்த மஜ்லிஸுக்கு போங்க, சொர்க்கலோகத்து பூங்கா வேண்டு ரசூலுல்லாஹ் வர்ணித்த ஒரு விடயம். இந்தந்த இடங்களில் எல்லாம் இப்படியெல்லாம் சுன்னத்தான வழிமுறைகளை ரசூலுல்லாஹ்வுடைய அருமையான போதனை சொல்லப்படுகிறது. அது ஹயாத்தாக்க வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கிறது. அந்த அமைப்பிலே நம்முடைய வாழ்க்கையிலே இயன்ற அளவு ரசூலுல்லாஹ்வுடைய மேலான அந்த சுன்னத்துக்களை அந்த முஹப்பத்துடைய அடிப்படையிலே நடந்து அல்லாஹ்விடத்தில் உயர் பெற்ற மக்களாக ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இம்மனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ரசூலுல்லாஹ்வுடைய மேலான முஹப்பத்தை பெற்று கபரிலே சிறப்பு பெற்ற மக்களாக ஆக்கி வைப்பாயாக. நாளை மர்ம நாளிலே உன்னுடைய அருமையான ரஹ்மத்தை பெற்ற மக்களாக ஆக்கி வைப்பாயாக. இறுதி நேரத்தில் கலிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்துள்வாயா. உங்களை எல்லாம் பெற்றெடுத்து ஆளாக்கி வஃபாத்தாகி விட்டார்களே, அந்த அருமையான தாய் தந்தையுடைய கபர்களை வெளிச்சமாக்கி வைப்பாயா அல்லாஹ். எங்களை எல்லாம் நல்ல நிலைமைக்கு ஆக்கி வைத்து விட்டு சென்று விட்டார்கள் யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு கேட்கிறேன், அந்த அருமையான தாய்களுக்கு ரஹ்மத்தை செய்வாயா. எதிர்கால சந்ததியான பிள்ளைகளை சாலியான முத்தகையான பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயா. எங்களுக்கு அவனை துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயா. அந்த மர்ம நாளிலே ரசூலுல்லாஹ்வுடைய மேலான ஷஃபாஅத்தை ஒரு துலுகாவை தந்தருள்வாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الذي خلق الانسان من طين ثم جعل نسله من سلالة من ماء مهين ثم سواه ونفخ فيه من روحه فتبارك الله احسن الخالقين. احمده سبحانه وتعالى هو الرزاق ذو القوة المتين، واشكره شكرا جزيلا في كل وقت وحين. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له الملك الحق المبين، واشهد ان سيدنا محمدا عبده ورسوله الصادق الوعد الامين. صلى الله وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه صلاة وسلاما دائمين متلازمين الى يوم الدين، وسلم تسليما كثيرا. ايها الناس، اوصيكم واياي اولا بتقوى الله. اتقوا الله العظيم عز وجل واطيعوه،
فإن التقوى عبد الله المتين وصية رب العالمين. وعليكم بإتمام أركان الإسلام ولا تولوا أمالكم باكتساب اللازم، وأن بقية أمركم لا قيمة له بين الأنام، وأنه ورش الرشاء غار الأكمال. نبهنا الغافلين ونبر قلوبنا بالإيمان واليقين، وجعلنا في زمرة الصالحين والمتقين. والله تعالى يقول وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. نفعني الله وإياكم بهدى كتابه. وأقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم، وأستغفر عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين، واستغفروه إنه هو الغفور الرحيم. بسم الله الرحيم. يا الله. الحمد لله الذي جعل يوم الجمعة سيد الأيام وهجة مبرورة لفقراء الأنام، وأشهد أن لا إله إلا الله الملك العلام، وأشهد أن سيدنا محمدا صاحب التاج والمعراج والإكرام. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه ما دار الفلك بالأنجام. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإنها شعار المؤمنين ودثار المتقين. وقال الله عز وجل في محكم التنزيل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك وكرم عليه. اللهم ارض عن سادتنا أمير المؤمنين سيدنا أبو بكر الصديق، وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب، وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان، وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب، وعن الإمام إلى الحمزة بن العباس، وعن أمهات المؤمنين، وعن سائر الصحابة أجمعين رضي الله عنهم إلى يوم الدين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم انصر الإسلام والمسلمين، اللهم احفظ الإسلام والمسلمين. اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك ولا يرحمنا. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم باعد بيننا وبينها فإنها معظم الكفار والفجار. ربنا اغفر لنا ولإخوان الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك لرؤوف رحيم. إن الله يهتم إيتاء ما شاء المنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ربنا يذكركم واشكره يزدكم ويحمدكم ولذكر الله أكبر. الله يعلم ما تصنعون.